finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 4 பிட்வீன் தம்புலா சிக்ஸர்ஸ் வர்சஸ் ஜாஃப்னா கிங்ஸ் அட் பல்லேக்கிலி. மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இதுல ஜாஃப்னா கிங்ஸ் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி அவங்களோட முதல் 2 பாயிண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அனதர் லாஸ்ட் பால் த்ரில்லர், மேபி லாஸ்ட் பால் இருக்கும் போயிருக்க வேணாம், பட் எண்ட் ஆஃப் தி டே இட் வாஸ் அ குட் த்ரில்லிங் மேட்ச்னு சொல்லுவேன். கிரௌட் பெருசா இல்ல கிரவுண்ட்ல ஆஸ் யூஷுவல், பட் ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ சரித் அஸ்லங்கா ஜாஃப்னா கேப்டன் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு அண்ட் தம்புலா வந்து பாத்தீங்கன்னா 191 for 2 in 20 overs போஸ்ட் பண்ணாங்க, விச் இஸ் அ குட் ஸ்கோர். 191 for 2, இன்னும் 8 விக்கெட் கையில இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 200 அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். குசல் பெரேரா ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் விளாடினார் மக்களே. 102 of 52 balls அன்பீட்டன் இன்னிங்ஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் குசல் பெரேரா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடி நான் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கம்பேக் ஆனாலும் சரியா விளையாடல. ஈவன் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் கூட அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு நான் படிச்சிருக்கேன் ஒரு ஆர்டிகல்ல. அந்த வகையில இந்த பர்டிகுலர் செஞ்சுரி இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் அ லாட். சூப்பரா விளையாடினாரு. இனிஷியலா கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருந்தாரு. ரன் பால் கேம் தான். ஒரு 20 பால் விளையாடினவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரன் பால் கேம் தான். நெக்ஸ்ட் 32 balls வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 runs என்னவோ அடிச்சிருக்காருங்க. வாய்ப்பே கிடையாது. சூப்பரா விளையாடினாரு. அண்ட் அதுக்கப்புறம் யார் நல்லா விளையாடினாங்கன்னு கேட்டீங்கன்னா நுவானிது பெர்னாண்டோ ஒரு 35 of 40 balls, அப்புறம் சாப்மேன் ஒரு 23 of 33 balls இந்த மாதிரி விளையாடிட்டு போனாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மேட்சை ஏன் தம்புலா ஒரு வேளை தோத்தாங்க அப்படின்னு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மேபி அவங்க ஒரு 10-15 runs ஷார்ட் அண்ட் நுவானிது பெர்னாண்டோவோட இன்னிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட் பேக்கா அமைஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், நுவானிது பெர்னாண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட். ஆல்ரெடி ஸ்ரீலங்காக்கு இந்த ஒன் டே கிரிக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. நல்ல டெக்னிக் இருக்கு அவருக்கு. நல்ல டால் பேட்ஸ்மேன். சூப்பரா 50 overs கிரிக்கெட் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் வருவார். அதுல நோ டவுட் அபவுட் இட். 20 overs அவர் வந்து டெவலப் ஆகணும்னா டெஃபினட்டா ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட். 35 balls 40, 114 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுட்டு நீங்க விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டீமுக்கு இன்னும் நீங்க அடிஷனல் ரன்ஸ் கொடுக்கலன்னா அது மைனஸா தான் வந்து அமைய போகுது. புரியுதா உங்களுக்கு? அட்லீஸ்ட் மினிமம் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 130 அவர் விளையாடினார்னா ஐ திங்க் ப்ராபப்லி இந்த மேட்ச்ல அவர் வந்து மேபி ஒரு 35 balls ஒரு 50 or 55 runs அடிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு 15 runs எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் தம்புலாக்கு. புரியுதா உங்களுக்கு? பட் இனிஷியலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் நிறைய பால்ஸ் சாப்பிட்டாரு. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா ஒரு நாள் ரொட்டேட்டே பண்ண முடியல, அட்டாக்கும் பண்ண முடியல. அங்கதான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாருன்னு நான் சொல்லுவேன். அப்பப்போ சில கிளாசிக் ஷாட்ஸ் ஆடுறாரு, பட் இன் பிட்வீன்ல நிறைய டாட் பால்ஸ் விளாடுறாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த இன்னிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அடி வாங்கிருச்சோ தம்புலாக்கு இந்த எண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி இன் ஃபியூச்சர் மேட்சஸ் அவர் கொஞ்சம் அடிச்சு விளையாடுவாரு. ஏன்னா நல்லா பாத்துக்கோங்க, பின்னாடி 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. தௌரிட் ரிடாய், முகமது நபி, விக்ரமசிங்கன்ற அந்த ஒரு யங் பிளேயர் ஆல்ரவுண்டர் போன மேட்ச்ல 62 of 42 அடிச்சாரு. சூப்பரா விளையாடுனாரு. போலிங் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் வாய்ப்பே கிடைக்கல. சாப்மேனும் வந்து பாத்தீங்கன்னா 23 of 33 டீசெண்டா ஆடிட்டு போயிட்டாரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல. மேபி நுவானிது பெர்னாண்டோ கொஞ்சம் டக்குன்னு ஒரு 10 balls 25, 10 balls 22 அடிச்சு அவுட் ஆயிருந்தா கூட இந்த ரிமைனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருப்பாங்க. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, முகமது நபி, ரிடாய், விக்ரமசிங்க எல்லாம் நல்ல பவர் ஹிட்டர்ஸ். எங்கேயோ போயிருக்கும் ஸ்கோர். மேபி ஈவன் 20 runs கூட எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். அங்கதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அண்ட் இந்த பக்கம் ஜாஃப்னா போலிங் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தனஞ்சய டிசில்வா சூப்பரா போட்டாருங்க. 4 overs போட்டு 2 wickets எடுத்தாரு. மற்றபடி எல்லா போலர்ஸும் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. அசிதா பெர்னாண்டோ ஒன்ஸ் அகைன் பீயிங் எக்ஸ்பென்சிவ் இன் திஸ் மேட்ச். அண்ட் தனஞ்சய டிசில்வா பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் 3 ஃபார்மேட்டும் அவர் கம்பல்சரியா விளையாடுவாங்க ஸ்ரீலங்காக்கு. ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. இப்போ பேக் டு பேக் 100s அடிச்சாரு பங்களாதேஷ்ல. அண்ட் ஒன் டே கிரிக்கெட்டிலும் சரி T20லும் சரி அவர் கம்பல்சரியா விளையாடணும். இன் பிட்வீன்ல அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனாலும் அவரை பேக் பண்ணணும் ஸ்ரீலங்கா. சும்மா ஒரு 2-3 மேட்ச் அடிக்கலன்னா உடனே அவரை டிராப் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு வெர்சடைல் பிளேயர் அவர். புரியுதா உங்களுக்கு? ஹி கேன் பேட் அட் நம்பர் 3, மிடில் ஆர்டர்லயும் விளையாடலாம். பிளஸ் அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப குரூஷலா வந்து அமைய போகுது இன் ஆல் ஃபார்மேட்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இஸ் சச் அ இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் ஸ்ரீலங்கா. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் அட்லீஸ்ட் எல்லா ஃபார்மேட்லயும் ஒரு கம்பல்சரியா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த மேட்ச் சூப்பரா போட்டு 2 wickets எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல ஆஸ் யூஷுவல் நிசாங்கா ஒரு பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் 16 of 27. எப்பவுமே ஒரு புஷ் பண்ணி ஒரு 50 போடுவாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அந்த சூப்பர் பால் அது ஆக்சுவலி அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிட்வீன்ல விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க ஜாஃப்னா. கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கு இந்த டார்கெட்டை சேஸ் பண்றதுன்னு நினைக்கும் போதுதான் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சு பிட்வீன் அவிஷ்கா பெர்னாண்டோ அண்ட் கேப்டன் சரித் அஸ்லங்கா. 134 மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப்னு சொல்லாங்க. தேவர் ஸ்ட்ரகிளிங் லைக் 36 for 3, 5.4 ஓவர்ஸ்ல. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேமை வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேருமே. அவிஷ்கா பெர்னாண்டோ
ஓப்பனிங்ல விட மிடில் ஆர்டர்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல, எஸ்பெஷலி இந்த லங்கா பிரீமியர் லீக்ல. மேபி ஸ்ரீலங்கன் டீம் அவர் விளையாடும் போது மிடில் ஆர்டர்ல அவர் ட்ரை பண்ணலாமோ, பெட்டரா இருக்குமோ. ஏன்னா நியூ பால்ல சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட டெக்னிக் லைட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுது. மேபி நம்பர் 4ல இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரோன்ற மாதிரி தோணுது. அண்ட் தனஞ்சய டிசில்வா ரொம்ப கீழே விளையாடுறாருங்க. ரூசோலாம் தேவையே இல்லை இந்த டீம்ல. ஆக்சுவலா அவருக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃப்ரண்ட்ல விளையாடணும். இதுக்கு பதில் அவங்க 150 வச்சு விளையாடலாம். ஒரு போலர் அவங்க போலிங்கை ஸ்ட்ராங் படுத்தலாம். ஆக்சுவலா ஜாஃப்னா வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க போலிங்கை ஸ்ட்ராங் படுத்தலாம். 150 உள்ள எடுத்துட்டு வந்துட்டு ரூசோவுக்கு பதில் ரூசோ இடத்துல தே கேன் பிளே தனஞ்சய டிசில்வான்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா தனஞ்சய டிசில்வா ரொம்ப கீழே விளையாடுறாரு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சுது அவங்களுக்கு. ஜாஃப்னாக்கு 2 பேரும் அவுட் ஆயிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல விக்கெட்ஸ் இருந்தாலும் ரிக்வயர்ட் ரேட் அடிக்கிற லெவல்ல தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 4 balls 1 runs to win இருந்துச்சு. 1 run to win. அப்போ 3 டாட் பால் தொடர்ந்து ஃபேபியன் ஆலன் அப்புறம் லாஸ்ட் பால்ல தூக்கி 6 அடிச்சு வின் பண்ணிட்டாரு. லாட்ஸ் ஆஃப் டிராமா. அண்ட் இங்க போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நபி, முஸ்தபிசூர் அண்ட் நபி அண்ட் முஸ்தபிசூர் சூப்பரா போட்டாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. துஷாரா கூட ஆக்சுவலா டீசெண்டா போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸ் எல்லாம் பெருசா கை கொடுக்கல. அதுதான் ஒரு பிரச்சனை. 3 பேர் நல்லா போட்டாங்க. ரிமைனிங் 2-3 போலர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க. அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல போடுற மாதிரி ரொம்ப தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு. மேபி T20 கிரிக்கெட்ல வேற மாதிரி போடணும். அவரை போட்டு சமகாட்டு காட்டிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா வந்து அமைஞ்சது தம்புலாக்கு. எனிவேஸ் ஜாஃப்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடினாங்க. அவங்க கிரெடிட் கொடுத்தாங்க. ஏன்னா 36 for 3ல இருந்து அபிஷா பெர்னாண்டோ அண்ட் அசலங்கா அந்த பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனிவே தம்புலா வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா இப்போ 2 மேட்ச் ஆடி 2 லாஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் வந்து இப்போ லாஸ்ட்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ அடுத்த 2 மேட்ச் கம்பல்சரி அவங்க வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஜாஃப்னா அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. தே வில் பி ரியலி ஹாப்பி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஐ திங்க் லங்கா பிரீமியர் லீக் கிரௌட் இல்லைனாலும் ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் புவரா இருக்கு. பட் மேட்சஸ் பார்க்கறவருக்கும் க்ளோஸா போகுது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அந்த கைண்ட் ஆஃப் க்ளோஸ் மேட்சஸ் நிறைய பாக்குற மாதிரி தோணுது. பொறுத்தது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இன் ஃபியூச்சர் கேம்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.